ஒரு தலைவரை மறக்க முடியாத ஒரு தலைவர் நாம் இழந்து நிற்கின்ற இந்த வேளையில் பெப்சி தொழிலாளர்கள் சார்பாக துணைத் தலைவர் நான் இருக்கேன், சாமிநாதன் இருக்கார், அவர் செயலாளர், பொருளாளர் செந்தில் இருக்காங்க. இந்த சம்மேளனம் பெப்சி சார்பாக நாங்கள் இந்த ஒரு நிகழ்வுக்கு வந்திருக்கோம். எங்களுக்கு ஏன் நாங்கள் அவர் மேல இவ்வளவு பற்று வச்சிருக்கோம்னா, முதலாளிங்க எப்பவுமே மேல நிற்பாங்க, தொழிலாளிகளை எப்பவுமே பார்க்கணும் பார்க்கக்கூடாத ஒரு வேறுபாடு இருக்கும். ஆனா அந்த வேறுபாடே இல்லாமல் அனைத்து மனிதர்களும் சமம் என்று தொழிலாளர்களுக்கும் தாம் சாப்பிடுற பக்கத்திலேயே இன்னொரு பந்திய போட்டு அவர்களோடு சேர்ந்து சாப்பிட்ட ஒரே மாமனிதன் அது விஜயகாந்த் அவர்கள் தான். இந்த தொழிலாளருக்காக வாழ்ந்த ஒரு மனிதன். இந்த மனிதன் இன்றைக்கு நம்மளிடம் இல்லாமல் இருப்பது மிகவும் கஷ்டமாக இருக்கு. ஆனாலும் அவர் குடும்பத்தில் ஒரு தலைவன் உருவாகுவான் என்ற நம்பிக்கையோடு இந்த பேட்டியை நான் உங்களுக்கு தரேன். கண்டிப்பாக இந்த தமிழகத்தை எப்படி அந்த தலைவர் நம்ம விஜயகாந்த் அண்ணன் எப்படி ஆண்டாரோ, அவர் ஆண்டாரோ இல்லையோ மக்கள் மனசுல ஆண்டு இருக்காரு, கட்சியில் ஆண்டாரோ இல்லையோ மக்கள் மனசுல ஆண்டு இருக்காரு. என்ன காரணம்? இன்னைக்கு முதல் ஆண்டு விழா எப்ப எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. கோயம்பேடே சம்பத்தி இருக்கு, புல் டிராபிக்கா இருக்கு. இப்படி ஒரு மாபெரும் தலைவனை நாம் இழந்து விட்டோமே. அந்த குடும்பத்தில் இன்னொரு தலைவன் வந்து விட்டான் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி எங்கள் தொழிலாளர்கள் சார்பாக அஞ்சலி செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.